சார் வணக்கம் சார். ரிப்போர்ட் அனுப்பிச்சு பாத்தீங்களா சார்? அது பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். ஆ ஆமா, கம்ப்ளீட்டா இது அது வந்து உங்களுக்கு டிஎன்ஏ கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா ஆமா, அது எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு. சரிங்க சார். பட் என்னன்னா எல்லாருமே இவ்வளவு பொறுமையா எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அதுதான் எல்லாருமே என்னன்னா எடுத்தோடனே எனக்கு எப்படி நெகட்டிவ் ஆகுமா இதாகுமா, அப்ப அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸே வேற மாதிரி இருக்கும். பட் அந்த ஆமா பொறுமை அப்படின்றது எல்லாருக்குமே வராது இல்லையா? அதை விட மெயின் பதட்டப்பட்டுருவாங்க, பயந்துருவாங்க. யார்கிட்ட வேணா நான் சொல்லுவேன் நான். இல்ல சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகே, எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றது, அவங்களை நேரம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆமா, கண்டிப்பா. எனக்கு வந்து அந்த அனுப்பிச்சது வந்து வேற டாக்டர் பேர் போட்டிருக்காரு. முன்னாடி பார்த்தது ஒரு டைம் செக்அப் பண்ணப்போ ஒரு டாக்டர் கோயம்புத்தூர் பார்த்து அவரோட நேம போட்டுக்காரு அவரு. அது பிரச்சனை நான் இல்லை. உங்க பேரை போட்டு நான் அனுப்ப சொல்லியிருக்கேன். எனக்கு மாத்தி போடுங்க ஓகே, அப்படின்னு உங்க நேம் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா. பண்ணி தரேன் பேரை வந்தவொடனே அனுப்பிச்சிடறேன் சார். இனிமே எனக்கு நிறைய பேருக்கு என்னன்னா நான் சொல்றது டிஎன்ஏ நெகட்டிவ் ஆயிடுச்சுனாலே இந்த வைரஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓ. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி ஒரு 6 மாசத்துக்கோ அல்லது 8 மாசத்துக்கு ஒரு முறையோ கம்பல்சரி ஒரு வைரஸ் ஸ்கேன்ன்றது கண்டிப்பா பண்ணிடணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கம்பல்சரி பார்க்கணும். சரிங்க சார். அதன் பிறகு என்னன்னா தேவைப்பட்டா உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பார்க்கறதுக்கு அஃபோர்டபுள் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டெஸ்ட் மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பார்த்துக்கணும். சரி சார். வைரஸ் ஸ்கேன் போறப்ப கூட இப்ப இந்த ப்ராப்ளம் இருந்தது எனக்கு 2017 கிட்னி ஸ்டோனுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது தான் சொன்னாங்க இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது, இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி இருக்குன்றதே சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப நெட்ல நிறைய தேடி பார்க்கும்போது அதை பார்த்தா ரொம்ப பயமாவே இருந்தது. அப்புறம் செக்அப் பண்றப்ப இந்த வைரஸ் லோடு வந்து விடவுட் 100 இது மாதிரி தான் தொடர்ச்சியா வந்துட்டே இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேப்லெட் எனக்கு கொடுக்கல, வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப லாஸ்ட் டைம் எடுக்கிறப்ப 16 நானா எடுத்தேன். அது 16,000 சம்திங் வந்தனாலதான் அப்புறம் நான் உங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி யூடியூப்ல பார்த்து பண்ணேன். சரி சார். ஓகே ஓகே ஓகே, நான் ஃபாலோ பண்றேன். டெஃபினட்டா. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, பாத்துப்போம். நான் வந்து எனக்கு கடவுள் மாதிரி சார். கண்டிப்பா பெரிய வார்த்தை. ஆமா ஆமா. இல்ல கண்டிப்பா என்னோட கடமை தான் நான் செய்யணும். இதுல ரொம்ப பெரிய வார்த்தை சொல்ல வேண்டாம். உண்மையிலே என்னோட கடமை கரெக்டா நான் செஞ்சிருக்கேன். எனக்கு திருப்தி தான். எனக்கு அதை பார்த்தோன்னே மதியம் திருப்தி. சரி, நான் என்னன்னா பழைய ரிப்போர்ட்ஸ் இருக்குமான்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனா என்னோட இன்னொரு வாட்ஸ்அப்ல பழைய ரிப்போர்ட் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், தெளிவா பார்த்துட்டேன். எல்லா என்சைம்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு. சரி சரி. அதனால எனக்கே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த இது அந்த ஃபேட்டி லிவருக்கு மட்டும் எனக்கு என்ன மெடிசன் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டுறேன். ஓகே சார், நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ.